அடுத்து மாநில பழங்குடியினர் ஆணையம் ஒன்று இருக்கு. அதுக்கு நாங்க பரிசீலிக்கிறதுக்கு எங்களுடைய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு மாலை 4 மணிக்கு நாங்க டெல்லியில உள்ள தலைமை பழங்குடியினர் ஆணையத்துக்கு புகார் பண்ண போறோம். புகார் பண்ணி உடனடியாக இந்த சர்டிபிகேட்டை தமிழக அரசு உடனடியாக செஞ்சு தரணும்னு சொல்லி நாங்கள் மத்திய அரசு மூலமா வலியுறுத்துவோம். இன்னைக்கு 4 மணிக்கு நடக்கலைன்னா டெல்லி தலைமை வரைக்கும் போவோம். பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் இதற்காக ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லி தலைமைக்கு இன்னைக்கு 4 மணிக்குள்ள நாங்கள் புகார் பண்ணுவோம். தமிழக அரசு இதற்கு செவி சாய்க்கணும். இந்த மக்கள் எங்க இருந்தெல்லாம் வரல, எங்கேயோ வானத்துல இருந்து குளிக்கல, லண்டன்ல இருந்து வரல, அமெரிக்கால இருந்து வரல. ஆண்டாண்டு காலமாக இந்த இந்தியாவில் பழங்குடியின மக்கள் தான் அதிகம். ஜார்க்கண்ட், மிசோரம், மேகாலயா மாநில வடகிழக்கு மாநிலங்கள்ல இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பழங்குடியினர் மக்கள் தான் இந்தியாவுக்குள்ள இருக்காங்க, அதிகமா இருக்காங்க. தமிழ்நாட்டில் பழங்குடியினர் 37 சாதிகள் இருக்கு. பழங்குடியினர் மக்கள் இவங்க அனைவருக்குமே எஸ்டி சர்டிபிகேட் இருக்கு. இந்த அரசு ஏன் இதை செவி சாய்க்க மறைக்குதுன்னு தெரியல. இந்த அரசு உடனடியாக தலையிட்டு உடனடியாக இந்த மக்களுக்கு விடிவு காலம் இன்னைக்கு பிறக்கணும் 4 மணிக்குள்ள. அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு மூலம் ஆர்ப்பாட்டம் பண்ற அளவுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். தமிழ்நாடு மூலம் இந்த மக்களுக்காண்டி போராடுறதுக்கு நாங்க ரெடி பண்ணுவோம். சும்மா எல்லாம் விட்டுற மாட்டோம். ஒரு ஜனாதிபதி இன்றைக்கு திரௌபதி முர்முன்றவர் பழங்குடியினர் அவங்களை உருவாக்கிக்குவாங்க. 3 மாநில முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியில பழங்குடியினர் தலைவர்கள். பழங்குடியினர் சமுதாயத்திற்கு அக்கறையுடன் செயல்படுகின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி வரைக்கும் இந்த செய்தியை கொண்டு போவோம். சும்மா எல்லாம் விட்டுற மாட்டோம். ஏன்னா இந்த எஸ்டி மக்கள் எஸ்டி அணின்னு எங்கிட்ட ஒரு அணி வச்சிருக்கோம். அதுலயும் இந்த மக்கள் கலந்துருக்காங்க. அதனால ஒரு சின்ன நிகழ்வாவோ ஏதோ போராட்டம் இன்னைக்கு நடத்திட்டு விட்டு போற மாதிரி நாங்க விட மாட்டோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய பணி இந்த மக்களோட சேர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆர்டிஓ இன்றைக்கு பதில் சொல்லணும், தாசில்தார் பதில் சொல்லணும், இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவர்கள் இன்றைக்கு 4 மணிக்குள்ள இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும். அதற்கு இந்த எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி முழுமையான ஆதரவு தரும். மத்திய அரசு சார்பாகவும் பாரத பிரதமர் வரைக்கும் இதை கொண்டு போவோம். மறந்துடாதீங்க, வாயில மைக்கில் பேச நினைக்காதீங்க. கண்டிப்பா இன்னைக்கு 4 மணிக்கு பழங்குடியினர் ஆணையத்தில் லெட்டர் கொண்டு போய் கொடுப்போம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.